இரவின் அமைதியில் நீங்கள் தனியாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழுகிறது. ஏன் எல்லாம் சரியாக இருந்தும் உள்ளே ஏதோ காலியாக இருக்கிறது? ஏன் வெற்றி, நண்பர்கள், வேலை எல்லாம் இருந்தும் உள்ளே ஒரு ஆழமான வெறுமை உணர்வு இருக்கிறது? நல்ல சம்பளம், அழகான வீடு, குடும்பம், நண்பர்களின் வட்டம் எல்லாம் இருந்தும் ஏன் உள்ளே ஒரு வெற்றி இடம் இருப்பது போல் உணர்கிறீர்கள்? இந்த உணர்வு உங்களை மட்டும் தாக்குவதில்லை. உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் இதே உணர்வுடன் தான் இருக்கிறார்கள். நீங்கள் தனியாக இல்லை. இந்த வெறுமை உணர்வு உங்கள் தோல்வி அல்ல, அது ஒரு சமிக்ஞை. இந்த உணர்வை நீங்கள் எப்போது முதலாக கவனித்தீர்கள்? ஒருவேளை ஒரு பெரிய சாதனைக்கு பிறகாக இருக்கலாம். நீண்ட நாள் கனவு கண்ட வேலை கிடைத்த மறுநாள் காலையில், அல்லது ஒரு பிரம்மாண்டமான விழாவின் முடிவில் எல்லோரும் வீடு சென்ற பிறகு. அந்த நிமிடத்தில் எதிர்பார்த்த மகிழ்ச்சி வராமல் ஒருவித வெறுமை மட்டுமே மிச்சம். அப்போது நீங்கள் நினைத்திருப்பீர்கள், இதுதானா நான் இவ்வளவு நாள் தேடியது? நம் வாழ்க்கையில் எப்போதும் ஏதோ ஒரு சத்தம் இருக்கிறது. காலையில் எழுந்ததும் போன், அலாரம் அடித்ததும் உடனே செய்திகள் பார்க்கிறோம். குளியலறையில் கூட போன் எடுத்துக்கொண்டு போகிறோம். சாப்பிடும் போது டிவி, பயணத்தின் போது இசை, வேலையில் கணினி, மாலையில் நண்பர்களுடன் பேச்சு, இரவில் நெட்ஃபிளிக்ஸ். இந்த சத்தங்களுக்கு நடுவில் நாம் நம்மை மறந்து விடுகிறோம். நம் உள்ளுணர்வுடன் தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. இந்த வெறுமை உணர்வு மனநோய் அல்ல, அது ஒரு துண்டிப்பு. நம்முடன் நாம் இழந்த தொடர்பின் அறிகுறி. ஒரு சிறிய பரிசோதனை செய்து பாருங்கள். நாளை காலையில் எழுந்ததும் உடனே போன் எடுக்காமல் இருங்கள். 5 நிமிடம் மட்டும். அந்த 5 நிமிடத்தில் என்ன நடக்கிறது? மனம் அசௌகரியப்படுகிறது. ஏதாவது செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது. இந்த அசௌகரியத்திலிருந்து தப்பிக்க நாம் உடனே ஏதாவது கவனச்சிதறலை தேடுகிறோம். நாம் எப்போதும் ஏதாவது தேடிக்கொண்டே இருக்கிறோம். அடுத்த வேலை, அடுத்த உறவு, அடுத்த வாங்கல், அடுத்த அனுபவம். இந்த ப்ரமோஷன் கிடைத்தால் மகிழ்ச்சியாக இருப்பேன். இந்த வீடு வாங்கினால் திருப்தியாக இருக்கும். இவரை கல்யாணம் பண்ணி கொண்டால் வாழ்க்கை செட் ஆகும். இந்த தேடல் நம்மை நிகழ்காலத்திலிருந்து விலக்கி வைக்கிறது. நாம் எப்போதும் எதிர்காலத்தில் வாழ்கிறோம் அல்லது கடந்த காலத்தில் வாழ்கிறோம். ஆனால் வாழ்க்கை நிகழ்காலத்தில் தான் நடக்கிறது. இந்த வெறுமையை நிரப்ப நாம் பல வழிகளை முயற்சி செய்கிறோம். இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் செய்கிறோம், நெட்ஃபிளிக்ஸ் பிஞ்ச் வாட்ச் செய்கிறோம், நண்பர்களுடன் வெளியில் போகிறோம், வேலையில் மூழ்கி விடுகிறோம், வீக்கெண்ட் பிளான்ஸ் போடுகிறோம், ஷாப்பிங் செல்கிறோம். அந்த நேரத்தில் நல்லாக இருக்கிறது. ஆனால் வீடு வந்ததும், தனியாக இருக்கும் பொழுது அந்த வெறுமை மீண்டும் வந்து விடுகிறது. இவை எல்லாம் தற்காலிக நிவாரணம் மட்டுமே. ஏன் இந்த வெளிப்புற விஷயங்கள் நம் உள்வெறுமையை நிரப்ப முடியவில்லை? ஏனென்றால் அந்த வெறுமை வெளியிலிருந்து வருவதில்லை, அது உள்ளிருந்து வருகிறது. நம் உண்மையான சுயத்துடன் நாம் இழந்த தொடர்பின் விளைவு அது. ஒரு தாகமுள்ள மனிதன் உப்பு நீரை குடித்தால் தாகம் தீருமா? மாறாக தாகம் அதிகமாகும். அதே போல் வெளிப்புற விஷயங்களால் உள்வெறுமையை நிரப்ப முயற்சிப்பது. அமைதியாக இருக்கும்போது, எந்த கவனச்சிதறலும் இல்லாத போது நம் மனம் என்ன செய்கிறது? அது பதற்றமடைகிறது. ஏதாவது செய்ய வேண்டும், ஏதாவது நினைக்க வேண்டும், ஏதாவது திட்டமிட வேண்டும் என்று தோன்றுகிறது. இந்த அமைதி நமக்கு பயமாக இருக்கிறது. ஏனென்றால் அமைதியில்தான் நம் தவிர்க்க முயற்சிக்கும் உணர்வுகள் வெளிப்படுகின்றன. நம் உண்மையான நிலை தெரிய ஆரம்பிக்கிறது. ஒரு குளத்தின் மேற்பரப்பில் அலைகள் இருக்கும்போது அடியில் என்ன இருக்கிறது என்று தெரியாது. ஆனால் அலைகள் அமைதியாகும் போது அடியில் இருப்பது தெளிவாக தெரிகிறது. அழகான மீன்கள் இருக்கலாம் அல்லது சேறு இருக்கலாம், ஆனால் உண்மை தெரியும். நம் மனமும் அப்படித்தான். கவனச்சிதறல்களின் அலைகள் அமைதியாகும் போது நம் உண்மையான உணர்வுகள் தெரிய ஆரம்பிக்கின்றன. அது சில நேரங்களில் சங்கடமாக இருக்கலாம், ஆனால் அது உண்மை. இந்த வெறுமை உணர்வு ஒரு பிரச்சனை அல்ல,
அது ஒரு சம்யை, நம் வாழ்க்கையில் ஏதோ சமநிலை இல்லை என்பதன் அறிகுறி, நாம் யார் என்பதை மறந்து விட்டோம் என்பதன் அறிகுறி, நம் உண்மையான இயல்புடன் தொடர்பு இழந்து விட்டோம் என்பதன் அறிகுறி. இது ஒரு வேக்கப் கால், நம் வாழ்க்கை டிரெக்ஷனை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதன் அறிகுறி. சமுதாயம் நமக்கு சொல்கிறது நாம் எப்படி இருக்க வேண்டும், என்ன சாதிக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும். நல்ல மார்க் வாங்க வேண்டும், நல்ல காலேஜ் போக வேண்டும், நல்ல வேலை வாங்க வேண்டும், நல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும், குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப நாம் நம்மை மாற்றிக்கொள்கிறோம். ஆனால் இந்த செயற்கையான அடையாளம் நம் உண்மையான சுயப்பை மறைத்து விடுகிறது. நாம் ஒரு ரோல் பிளே செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் அந்த கேரக்டர் நாம் இல்லை. மற்றவர்களுடன் ஒப்பிடுவதும் இந்த வெறுமை உணர்வை அதிகரிக்கிறது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பார்த்து, மற்றவர்களின் வெற்றிகளை பார்த்து நம் வாழ்க்கை போதுமானதாக இல்லை என்று நினைக்கிறோம். அவன் ஃபாரின் போயிட்டான், இவள் நல்ல வேலையில் இருக்கா, அவங்க வீடு பெருசா இருக்கு. ஆனால் நாம் பார்ப்பது அவர்களின் முழு வாழ்க்கையும் அல்ல, ஒரு ஹைலைட் ரீல் மட்டுமே. அவர்களின் ஸ்ட்ரகிள், அவர்களின் வெறுமை, அவர்களின் பயம், இதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த வெறுமை உணர்வை எப்படி கையாள்வது? முதலில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை எதிர்த்து போராட வேண்டாம். இந்த ஃபீலிங் வரக்கூடாது, இது தப்பு, இதை போக்கணும் என்று நினைக்காதீர்கள். அதை மாற்ற முயற்சி செய்ய வேண்டாம், அதை அப்படியே இருக்க விடுங்கள். அதை கவனியுங்கள், ஒரு சயின்டிஸ்ட் போல அப்சர்வ் செய்யுங்கள். இந்த உணர்வு எங்கிருந்து வருகிறது? உடலில் எங்கே உணர்கிறீர்கள்? மார்பில் ஒரு கணம் போல் இருக்கிறதா? வயிற்றில் ஒரு குழி போல் இருக்கிறதா? தொண்டையில் ஒரு அடைப்பு போல் இருக்கிறதா? அதை லேபல் ஒட்ட வேண்டாம். இது சேட்னஸ், இது டிப்ரெஷன், இது ஆங்ஸைட்டி என்று பெயர் வைக்க வேண்டாம். நல்லது கெட்டது என்று முடிவு செய்ய வேண்டாம். அப்படியே கவனியுங்கள். ஒரு கியூரியஸ் சைல்டு போல் பாருங்கள். இந்த கவனிப்பு ஒரு புதிய விழிப்புணர்வை கொடுக்கிறது.